ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசுறோம்? நண்பர்களே, நான் சொல்ற 5 பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வருடம் குரு பகவான் கடகத்துல உச்சம் பெறுகிறார். தட் வி நோ வெல். இது கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. இங்கே அவர் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. ஓகே, உச்சம் பெற்ற இந்த குரு ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கிறாருன்னா விருச்சிகத்தை பார்க்கிறார். அது மங்களன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாயினுடைய வீடு. இது குரு மங்கள யோகம் என்று அறியப்படுகிறது. சூப்பர். இதுல சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த குரு சனியை பார்க்கிறார். இந்த சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதை குரு பார்க்கும் பொழுது சனியினுடைய தோஷம் விலகி விடுகிறது. ஏற்கனவே அவர் குரு வீட்டில் தான் இருக்கார். அதனால பாதி தோஷம் போச்சு. குரு பார்த்து மீதி தோஷமும் போச்சு. அதனால சனி இனிமேல் கெட்டவர் கிடையாது, நல்லவர். இது நிறைய பேர் பதிவு பண்ணல. நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த ராகு மகரத்துக்கு வரப்போகிறார் டிசம்பர் 6ல். அப்போ இந்த குரு ராகுவை பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படின்னு ஒன்று உருவாக போகுது. இதுவும் ஒரு புது எக்ஸ்க்ளூசிவான விஷயம். அதே மாதிரி செவ்வாய் இந்த வருடம் நீச்சமாகி கடகத்திலே ரொம்ப நாள் லாங் ஸ்டே பண்ண போறார். அப்போ அவர் நீச்சம், குரு அங்க உச்சம், நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது. இதுக்கு அடுத்து இதே டிசம்பர் 6ல் கேது பெயர்ந்து கடகத்துக்கு வரார் சிம்மத்திலிருந்து. குருவும் கேதுவும் சேர்ந்தால் அது கோடீஸ்வர யோகம் என்று அறியப்படுகிறது. ஆக என்ன சார் என்னென்னமோ யோகம்லாம் சொல்றீங்க, இவ்வளோ யோகமும் இந்த வருஷம் நடக்க போகுது. இது அழகா நம்ம பதிவு பண்றதா நம்மளுடைய நோக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 5 யோகங்கள் என்னென்ன? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே யோகங்கள் ராகங்கள் அந்த மாதிரி யோகங்கள் 16 உங்களுக்கு சொல்லலாம். எப்பயுமே யோகமாக இருக்கிற ஒரு ஆள் நீங்கள் தான். காரணம் என்னென்னா, அந்த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கிர பகவான். நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் பாருங்கள், எப்பயுமே ஒரு இளமையோடு இருப்பார்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன யோகம்? பாயிண்ட் நம்பர் 1, சனியே லாப சனியாக வரார். ரைட்டு, சனி லாப சனியாக வரார். 1. 2வது, 12 செவ்வாய் பகவான் கடகத்திலே நீச்சமடைந்து உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜ யோகம் அடைகிறார். எப்போ? ஆவணியில், அதிகபட்சம் புரட்டாசிக்கு முன்னாடி நீச்ச பங்க ராஜயோகம். இதனால் என்ன ஏற்படுனா, இது ஒரு விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம். 12 செவ்வாய் பகவான் 3ல் மறைந்திருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்த யோகம்னு பார்த்தீங்கன்னா, இதனால் என்ன ஏற்படுனா, விரயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக மாறும். என்னைக்கோ பண்ண செலவு சார், இது இந்த கம்பெனி இவ்வளோ பெருசாக டெவலப் ஆன எதிர்பார்க்கவே இல்லை. 2 கம்ப்யூட்டர் வாங்கி போட்டேன், சும்மா தான் இருந்தது. இப்போ பார்த்தா பயங்கர பிஸி ஆகிட்டேன். அன்னைக்கு நான் வாங்கி போட்ட தங்கம் இன்றைக்கி ரேட் ஏறுது. ஸ்டாக்ஸ், அன்றைக்கி நான் வாங்கி போட்ட ஸ்டாக்ஸ் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டு பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலம். இன்சூரன்ஸ் மாதிரி பண்ண ரொம்ப அற்புதமான காலம். ஷேர்ஸ் வாங்கி ஈக்விட்டி பண்ணவங்க ரொம்ப அற்புதமான காலம் இது. ஏன்னா ரிஷபத்தை சனி பார்க்குறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்த்துட்டே இருக்கார். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த வருடம் 2, 5 இந்த புத பகவான் இவர் உச்சம் பெறுகிறார். எப்போ? புரட்டாசி மாதம். உச்சம் பெற்ற புதனை சனி பார்க்கிறார். இது அடுத்த ஒரு பெரிய ஸ்பெஷல். அப்போது குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை கிடைக்க போகுது. அண்ட் ஆல்சோ 3ஆம் இடத்துல இந்த குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி விபரீத ராஜயோகம், 8 3ல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். அப்போ விபரீத ராஜயோகம் பெறும்பொழுது கன்ஃபார்மாக ஐவிஎஃப்காக ரெக்கமெண்ட் பண்ணவங்க கூட அது தேவையில்லை, நேச்சராகவே அவர்களுக்கு குழந்தை ஓகே ஆகிறதுக்கான 200% வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு. இது அடுத்த நல்ல விஷயம். 3ஆவதாக இந்த குரு யாரை பார்க்குறார்? 7ஆம் இடத்துக்குரிய விருச்சிகத்தை பார்க்குறார். அப்போ 7னா ரொமான்ஸ். அப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன, அப்படியே ஒரே லவ்ஸ் தான். இந்த ரிஷபராசிக்காரர்கள் மனைவி எப்படா போவான்னு நினச்சிட்டு இருந்தவங்கெல்லாம், எங்கும் போகாதே, என்னோடே இரு, இந்த வருடம் முழுவதும் பிரயாணிப்போம். அடடா, எங்கள் வீட்டுக்காரருக்கு இவ்வளோ பெரிய சேஞ்சஸா அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசிக்கார பெண்கள் மகிழ்ந்து கொண்டாட போகிறீர்கள். இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, இந்த ஊரே எனக்கு வேணாண்டா, நான் எங்கேயாவது போய் துபாய் போய் பொழைச்சிக்கிறேன்டா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட 7ஆம் இடத்தை குரு பார்க்கையில் ஒரே தூக்கி கனடாவில் வச்சுருவார். அவ்வளோதானே, துபாயெலாம் வேணாம், கனடாவே கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே தலைகீழாக வாழ்க்கை மாறும். காரணம் சந்திர மங்கள, இதுதான் குரு மங்கள யோகம்னு பேர். குரு மங்கள யோகம். ஏற்கனவே குரு 3ஆம் இடத்தில் தான் உச்சம் பெறுகிறார். இது குரு சந்திர யோகம். என்ன சார் என்னென்னமோ சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல சார். விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், டெவலப் ஆக போகிறீங்க. அதுக்குரிய ஃபேக்டர்ஸ் ப்ரொஃபஷனலாக நல்லா இருக்குது.
பர்சனலாக குழந்தை சொத்து இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்ததாக குரு என்ன பண்ணுறார், சனியை பார்க்குறார். லாப சனி, அவர் ஆல்ரெடி லாப சனியாக இருக்கார் சார். ஒரு பூஸ்டர் குருவும் பார்த்து என்னவா இன்னும் நிறையா கொடுப்பா, கொடுக்குறப்பே கொடுத்துரு, 2.5 வருஷம் தான், பாவம் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் குரு பகவான் சனியை பார்த்து இஸ் பிளெஸிங் அண்ட் டபுள் பிளெஸிங். இப்போ சனி ஒரு பக்கம் ப்ளஸ் பண்ணுறார், இவர் ஒரு பக்கம் ப்ளஸ் பண்ணுறார். அப்போது வராத கடன்லாம் வாரா கடன். சதீஷ்னு ஒருத்தர் சுற்றிட்டு நான் சார் 2022 கொடுத்த கடன் 5 லட்ச ரூபா தூக்கிட்டு ஓடி போனவன் எங்கே போனானே தெரில. அதே சதீஷ் உங்கள் முன்னாடி வந்து அந்த காசை கொடுத்துட்டு போவான். இது நடக்கும்னு இருந்தால் அது நடந்துடும். சுவாமி அப்படி தூக்கிட்டு வந்து இப்படி நிறுத்துவார், இந்தா கொடுத்துரு என் பையன் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். ஸோ இப்போ 5ஆம் இடத்தை பார்க்கையில் அடுத்த ஒரு சூப்பரான விஷயம், 9ஆம் இடத்துல ராகு வரார். கடல் தாண்டிய பயணம் போன்றவை. இப்போ 11ஆம் இடத்துல இருந்தவர் அடுத்ததாக என்ன பண்ணுறார், 10க்கு வருவார், 10ஆம் இடத்திற்கு வருவார். 10ஆம் இடத்துல ராகு வரும்போது 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்துல ராகு வந்துடுறார். ஏற்கனவே நீங்கள் சும்மாவே லாபசனி வேற, இப்போ இன்னும் தொழில் பிச்சுக்கிட்டு போகும், நல்லா இருக்க போகிறீங்க, ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. குறுக்கேது சம்பந்தத்தால் கோடீஸ்வர யோகம் வரப்போகுது. ரிஷபராசிக்காரர்கள் பிரமாதம். இவர்கள் புதியதாக தொழில் ஆரம்பிச்சா அந்த தொழில் வந்து சக்சஸ் ஆகும் 200%. டிசம்பர் 6ஆம் தேதிக்கு பிறகு. காரணம் என்னவென்றால் அப்படி தான் ராகு பகவான் 10க்கு வரார். 10க்கு வரக்கூடிய இந்த ராகு பகவானை இவர் வந்து பார்க்கிறார். யார், குரு பகவான் பார்க்கிறார். குரு சண்டால யோகம் என்பது உருவாகிறது. ரொம்ப நல்லா இருக்கு. இவர்கள் மேலும் இந்த அதிர்ஷ்டங்களை வந்து அதிகரிக்க செய்ய எந்த மாதிரியான பரிகாரங்களை இவர்கள் செய்யலாம்? குரு பகவானை வழிபடணும். அவர் தான் ஜென்ம எதிரி. ரிஷபத்துக்கு குரு வந்து செட் ஆக மாட்டார். அதனால் ஆலங்குடி செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும். அங்கே இருக்கிற குரு பகவானை வழிபட சிறப்பு. இந்த வருடம் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விபரீத ராஜயோகங்களை தான் நம்ம முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். முக்கியமாக நிறைய இடங்களில் 6 கூடியவன் 8ல் மறைகிறார், 8 கூடியவன் 6ல் மறைகிறார். இந்த மாதிரிலாம் விபரீத ராஜயோகங்கள் உருவாகிறது. பொதுவாகவே நான் சொல்கிற டேட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வருடம் மே 10ஆம் தேதி செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி. இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய பெரிய விஷயம் இதெல்லாம். அந்த செவ்வாய் புரட்டாசி மாதம் நீச்ச பெற்று குரு பகவானோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த வருட புரட்டாசி மட்டும் எக்ஸ்க்ளூசிவ். ஏன்னா புதன் உச்சம் பெறுகிறார், சனி பார்வை. இப்போ நிறைய பேர் கடன் அடைய போகுது. ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அப்போ பிளான் பண்ணுங்கள். எப்போது, புரட்டாசி மாதம். நிறைய பேர் லைஃப்பில் இந்த சனி, இந்த சூரிய பகவான் அடுத்த ஜனவரி 14, அதாவது தை மாதத்தில் மகரத்துக்கு போகும்போது குரு பார்வை பெறுவதால் நிறைய பேர் புகழேணியின் உச்சத்திற்கு சில பிரபலமாக போகிறாங்க. இதெல்லாம் இந்த வருடம் நடக்க போகிறது. அடுத்த ஒரு பெரிய மூமெண்ட்டாக என்ன நடக்க போகுதுன்னா, இந்த டிசம்பர் 6 மைண்டில் வச்சுக்கிட்ட மாதிரி ஜூன் 2 மைண்டில் வச்சுக்கோங்க. குரு அப்போ தான் பெயர்றார். ஸோ ராசி ரீதியாக இந்த ஜூன் 2 குரு பயிற்சி, டிசம்பர் 6 ராகு கேது பயிற்சி, ப்ளஸ் சனி புதனை பார்க்கின்ற இந்த புரட்டாசி மாதம், நீச்சபங்க ராஜயோகம் அடைகின்ற இந்த ஆடி மாதம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இவர்கள் அத்தனை பேருமா சேர்ந்து ஒரு நீச்சத்தை நீச்சபங்க ராஜயோகமாக்குகிறார்கள், ஒரு மறைவை விபரீத ராஜயோகமாக்குகிறார்கள். பொதுவாகவே இந்த வருடம் நிறைய பேருக்கு சிறப்பு. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு வருகை தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.